ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். திருப்பாவை இறுதி பாசுரம் 30வது பாசுரம். வங்கக கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி பொதுவை பைங்கவல தன்னெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தாப்பாமே இங்கே பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இப்படி ஆண்டாள் நாச்சியார் பாடி அந்த 30 பாடலையும் பாடுற நமக்கு என்ன பலன் அப்படின்னு காமிக்கிறார். அதாவது 4 தோள்களை உடைய பெருமாள், அப்புறம் சிவந்த கண்களை உடைய பெருமாள், செல்வ திருமால் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். இந்த பெருமாள் சந்தோஷப்பட்டு அவள் பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணுவாராம். இந்த பூமியில இருக்கிறவருக்கு என்ன சகல சௌபாகியத்தையும் அனுபவிங்கோ அப்படின்ற அந்த வரன் கொடுப்பார். அவளுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு வேண்டுதல் இருக்கலாம். ஆத்துல குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல கணவன் அமையணுமோ, நல்ல மனைவி அமையணுமோ, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்ல பேரன் பேத்தி பிறக்கணும், குடும்பமே சந்தோஷமா இருக்கணும், நல்ல செல்வம் இருக்கணும், நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம், அந்த மாதிரி எத்தனையோ 16 கல்யாணங்கள் எல்லாமே சொல்வாளே பெருவாழ்வு பெற்று வாழணும். அது மாதிரி நமக்கு இந்த பூமியில வாழறதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவையோ அத்தனையும் நமக்கு கிடைக்கணும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா ஆண்டாள் பாடியிருக்கா இந்த மாதிரி செங்கண் அந்த செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றுன்னு சொல்லியிருக்கா. ஆண்டாள் பூமி தேவியாச்சே, பூமி தேவியோட அவதாரம் தானே ஆண்டாளே உறுதிட்டு சொன்னதுக்கு அப்புறம் பெருமாள் அது கண்டிப்பா அந்த அனுகிரகம் பண்ற. அந்த மாதிரி இந்த பூமியில இந்த நன்னா வாழ்ந்துட்டு அங்க திருநாடுக்கும் அந்த பிராப்தியும் நமக்கு ஏற்பாடு தகுந்த ஆச்சாரியன் மூலம் ஏற்பாடு பண்ணி தாயார் அனுகிரகத்தோட அந்த இடத்துல நம்ம அங்க சென்று அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயும் அவருக்கு அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பலனும் மகா செல்வத்தையும் அவர் கொடுக்குறாரு. இந்த இடத்துல செல்வ திருமால்னு ஏன் ஆண்டாள் சொன்னாக்க, திருமால்னாலே என்ன, திருவாகிய மகாலட்சுமியின் கணவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் செல்வம்ன்றது இன்னும் சேர்த்து கொடுத்தானாக்க, பெருமாள் தான் நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்துக்கும் அதிபதி. அதனால இந்த 2 உலகத்துக்கும் அதிபதியான நித்திய விபூதி லீலா விபூதியோட அந்த பிராப்தமும் அங்கேயும் நமக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் நமக்கு கொடுக்குறார் அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் ஆண்டாள் இடத்துல செல்வ திருமால்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ துவாபர யுகத்துல கண்ணன் இருந்த காலத்திலேயே தான் அந்த 1000 பெண்மணிகள் இந்த நோன்பு கஷ்டப்பட்டு நோத்து கண்ணன் கிட்ட அவ்வளோ தூரம் பிடிவாதமா எல்லாம் கேட்டு கண்ணன் அனுகிரகம் பண்ணான்றதை பார்த்துட்டோம். அதே மாதிரி இதை பாடின ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த ஆண்டாள அவதாரம் என்ன இந்த பூமாதேவியை நமக்கு எல்லாம் பாடி காமிச்சிருக்கா. அந்த இப்போ நம்ம கலிகாலத்துல நடந்தது அந்த ஆண்டாள் திருவவதாரமும். சரி, இன்னைக்கு நம்ம இப்போ ப்ரெசன்ட் டேல நம்ம இருக்கோம், நமக்கு இதனால என்ன பலன் அப்படின்றதையும் நம்ம ஆண்டாள் காமிச்சிருக்கோம், ஆண்டாள் சொல்லியிருக்கா. ஆனாலும் நம்ம அதுக்கப்புறம் ஆச்சாரிய புருஷர்கள்னு அத்தனை இதனோட மகத்துவத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா. திருப்பாவை 30 நம்ம நல்லா டெய்லி நம்ம சேவிச்சுட்டு வந்தா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், திருப்பாவை அனுசந்தானம் பண்ணணும், சேவிக்கணும் அப்படிங்கறது முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு 2 ஆச்சாரியர் முக்கியமா ஒரு ஆச்சாரியர் சொன்னதை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த வைஷ்ணவ குரு பரம்பரைன்னு எடுத்தாக்க, இந்த குரு பரம்பரை முதல் குருவே முதல் ஆச்சாரியன் பெருமாள் தாயார் விஸ்வக்ஷேனர் நம்மாழ்வார்னு வர. அதுல அந்த 10வது ஆச்சாரியனா இருக்கிறது ஜெகதாச்சாரியன் சுவாமி ராமானுஜர். 12வது ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர் பராசர பட்டர் அப்படிங்கிறவர். இந்த பராசர பட்டர்ன்றவர் கூரத்தாழ்வானோட 2 குமாரர்கள்ல இவர் ஒருத்தர். கூரத்தாழ்வான்றவர் சுவாமி ராமானுஜருக்கு ரொம்ப வலது கை போன்றவர், ரொம்ப முக்கியமான பிரதான பிரியமான சிஷ்யர் ராமானுஜருக்கு. அந்த கூரத்தாழ்வான் பிள்ளை தான் இந்த பராசர பட்டர். இவர் பெருமாளோட பிரசாதமாவே வாழ்க்கை பிறந்த பிள்ளை. இந்த 2 பிள்ளைகளும் கூரத்தாழ்வானுக்கு. இந்த பராசர பட்டர் சின்ன வயசுல அவர் வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கத்துள்ளதான், ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளுக்குள்ளதான், பெருமாளோட சன்னதியில தான் அந்த திருமண தூண்கள் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல தான் அந்த தூளி தொட்டில் ஏன கட்டி அதுலதான் எப்பவுமே விளையாடிட்டு இருப்பார். அந்த குழந்தை அப்படி வளர்ந்த குழந்தை தான்
ரங்கநாயகி தாயார் சன்னதியிலும் இந்த ரங்கநாதர் சன்னதியிலும் போயிட்டு போயிட்டு குழந்தை, அப்படி வளர்ந்த குழந்தை தான் இது. அவ்வளோ நன்னா தாயார்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் அவ்வளோ நன்னா பேசுவர். அவ 2 பேரையும் குறித்து அத்தனை நூல்கள்லாம் பாடல்கள்லாம் ஏற்றிருக்கார். இவர் சொல்றது பெருமாள் தாயார் அவ்வளோ நன்னா கேட்பா. அந்த ஆச்சாரியன் வந்து 12வது ஆச்சாரியன்னா வர குரு பரம்பரையில. அவர் சொல்றார், இந்த ஆண்டாள் அருளிய திருப்பாவையை நம்ம அதே பாவத்தோட நம்மளால சொல்ல முடியலன்னா கூட இந்த 30 பாசுரங்களையும் நம்ம அனுசந்தானம் பண்ணி நம்ம வாசிச்சு நம்ம சேவிச்சாலே நமக்கு அந்த எப்படி அந்த ஆயர்குல பெண்களுக்கும் ஆண்டாளுக்கும் பெருமாள் ரங்கநாதன் எப்படி அனுகிரகம் பண்ணானோ அந்த கண்ணு, அதே அனுகிரகம் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு இவர் வந்து உறுதியா சொல்லியிருக்கார். இவர் சொன்னதோட இல்லாம இதுக்கு ஒரு உதாரணமும் காமிச்சிருக்கார். அதாவது ஒரு நல்ல ஒரு கன்று ஈன்ற ஒரு பசு, ஆனா அந்த கண்ணுக்குட்டி வந்து தவறி போயிடுறது, கண்ணுக்குட்டி மடிஞ்சு போயிடுறது. ஆனாலும் இவன் என்ன பண்றான், இந்த கறக்கிற பால்காரன் என்ன பண்றான், அந்த துக்கத்தினால மாடு எங்கேயா பால் கறக்காம நின்றுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அந்த செத்து போன அந்த கண்ணுக்குட்டியோட தோல் எடுத்துட்டு அது உள்ளுக்குள்ள நன்னா வக்கல் எல்லாம் வச்சு நன்னா அடைச்சு மேல ஒரு இதெல்லாம் நன்னா கட்டி தூரத்துலேருந்து பார்த்தா அந்த ஒரு கண்ணுக்குட்டி மாதிரியே இருக்கும். இந்த பசுவோட கண்ணுக்குட்டி மாதிரியே இருக்கும். பசுக்கு தெரியாது அது இறந்து போன கண்ணுக்குட்டி தான், வக்கலை வச்சு அடைச்ச உடம்புன்னு தெரியாது. ஆனாலும் அந்த தாய் பசு என்ன பண்ணுமா, தூரத்துல இருந்து அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து ஒவ்வொரு பாவம் பசி கேங்கிறது போல சொல்லிட்டு அந்த நினைப்புலயே பால் சொல்லியுமா அந்த தாய் பசுக்கு. இதே மாதிரிதான் இந்த கண்ணுக்குட்டியோட அந்த பாவத்துலதான் நாம இப்ப இருக்கோம். அதாவது நம்ம மேல் தோல் பசுத்தோல் போத்தின புலின்ற மாதிரி நம்ம அந்த ஆண்டாள்ன்ற போர்வை போத்தின்னு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஆயர்குல பெண்கள் பாடிய அந்த வைபவத்தை தான் ஆண்டாள் திருப்பாவையா கொடுத்துருக்கா. அந்த திருப்பாவையை நாங்க சொல்றோம் அப்படின்ற போர்வையில தான் நம்ம இப்ப இருக்கிற நிலைமையெல்லாம் நம்ம. ஆனாலும் நம்ம அந்த மாதிரி நம்ம அந்த இறங்கின தாய் பசுவோட மனசு மாதிரி தான் பெருமாள் என்ன பண்ணாலும் மனசு இறங்குறோம். ஓஹோ, நமக்கு பிடிச்ச அந்த ஆயர்குல பெண்களை பத்தின அவா நம்மளை வர்ணிச்சு பாடின பாட்டை தானே இவாள்லாம் பாடுறா, திருப்பாவே ஆண்டாள் கொடுத்ததை தான் இவா பாடுறா, சரி அவள் பண்ண அனுகிரகத்தை இவாளுக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் மனசிறங்கி அப்படியே அந்த பலனை கொடுப்பார். இதை சொன்னது வந்து பராசர பட்டர். இதுக்கு மேல நமக்கு வேற என்ன ஒரு ப்ரூஃப் நமக்கு வேணும்? அதனால இதை நம்ம முடிந்த அளவுக்கு டெய்லியும் நம்ம 30 பாசுரத்தையும் சொல்லணும். அவர் ஒரு நாள் ஒரு காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கச்சே, ஸ்ரீரங்கத்தில் பண்ணிட்டு இருக்கச்சே, ஒரு சம்சாரி, அதாவது நம்மள மாதிரி ஒரு சம்சாரத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டலாம், சுவாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் நான் சம்சாரத்தில் மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு எத்தனையோ குழப்பு இருக்குது, டெய்லி உட்காந்து என்னால் 30 பாசுரங்கள்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னாலும். அப்போ அவர் சொன்னார், ஆரம்பத்தில் 2 சொல்லு, நடுவில் நாயகன் என்ற சொல்லு, அந்த உந்து மத கலிற்றன் 18வது சொல்லு, கடைசி இந்த கூடாரவல்லியிலேருந்து ஆரம்பிச்சு கடைசி 30வது வரைக்கும் சொல்லு, ஆக மொத்தம் ஒரு 6-7 பாசுரம் சொல்லுனாராம். இல்லை எனக்கு அதுவும் சிரமம், என்னால் முடியாதுன்னாராம். சரி, ஒன்னால எதுவுமே முடியல, கடைசி 4 பாசுரத்தையாவது சொல்லுனாராம். சொல்லலாம், ஆனால் அது கூட கொஞ்சம் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னாராம். கடைசி 2வது சொல்லுனாராம், அது கூட முடியாதுன்னு யோசிக்கச்சு அவர் சொன்னார், இது கூட முடியலன்னா ஒன்று பண்ணு, பராசர பட்டர்னு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல இருக்க, அவர் நித்தியமும் டெய்லியும் அவர் எப்பவுமே திருப்பாவை சொல்லிட்டு இருப்பார், அப்படிங்கிறதாவது நீ நினைச்சுக்கலாம்ல, அப்படி நினைச்சா கூட உனக்கு பலன் வரும் போ அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் எவ்வளவு கருணையோட சொல்லியிருக்க. இதை விட நமக்கு வேற என்ன நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் சொல்லுங்க. அதனால திருப்பாவை நம்ம வந்து ஒரு பாசுரம் சொன்னாலும் சரி, முடிஞ்சா 30 சொல்லுங்க, என்னென்ன முடியுமோ சொல்லுங்க, எப்பப்ப முடியுமோ சொல்லுங்க. எப்படி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு நேரம் காலம்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், சொல்லணும்னு மனசுல தோணினா எந்த நிலையில இருந்தாலும் அப்படியே உட்காந்து நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி திருப்பாவையும் நம்ம வந்து அந்த நம்பிக்கையோட, அந்த ஆண்டாள் கூடிய அந்த பாவனையோட, அந்த ஆயர்குலத்தோட அந்த பெண்களோட பாவனையோட நம்மளும் அதை நல்லா ஸ்மரணம் பண்ணி நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அது கற்றுட்டு நம்மளும் டெய்லி அதை அனுசந்தானம் பண்ணணும், சேவிக்கணும். இப்படி சேவிச்சா அமோகமான பலன்கள்லாம் அந்த ஆண்டாள் ரங்கமன்னார், அந்த பெருமாள் தாயார், அந்த ஸ்ரீ வைகுண்டநாதன் தாயார்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு கருணை பொழிவா ஆச்சாரியன் கடாட்சம் ஏற்படும், நன்னாவே நல்ல கதி நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த திருப்பாவையோட சாராம்சம். இந்த திருப்பாவையோட இந்த 30வது பாசுரத்தோட பலஸ்ருதின்ற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. எல்லாரும் அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணணும். இப்போ ஆண்டாள் வாழி திருநாமம் இறுதியாக அந்த 30 பாசுரம் சொல்லி முடிச்சப்பறம் வாழி திருநாமம் சேவிப்பது வழக்கம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, திருவாடி பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகுந்தளித்தாள் வாழியே, மறுவாறு திருமல்லி வடநாடு வாழியே, வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே, ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திவ்ய திருவடிகளே சரணம், ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.
மார்கழி கடைசி நாள் இந்த 30வது பாசுரத்தை சேவிக்கிற அன்னைக்கு, அதாவது மார்கழி 29 நாள் தான் வரும் எப்பவுமே கேலண்டர்ல. அன்னைக்கு தான் அந்த போகி பண்டிகை. மறுநாள் தான் நமக்கு தைப்பொங்கல் நம்ம வைப்போம், மகர சங்கராந்தின்னு. அந்த போகி பண்டிகை அன்னைக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அதனால அந்த கல்யாணம் வைப்போது நம்ம இன்னைக்கே இப்போ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம அனுபவிக்கலாம். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். ரங்கராஜனே அன்பர் தங்கள் நேசனே, ஆசை கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட, அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள், பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை எல்லாருமே பாடி அனுபவிங்கோ. அதே மாதிரி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த பெருமாள் வைபவம் யூடியூப் சேனல், அந்த சேனல் அதிகாரிக்கு என்னுடைய மன்மார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் கூடியிருந்து நம்ம நன்றாக அனுபவித்தோம். உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு எல்லா பக்த கொடிகளுக்கும் அந்த ஆண்டாள் ரங்கமன்னார் அனுகிரகம் கிடைக்கணும். இந்த சேனல் மேன்மேலும் வளரணும். எல்லாரும் இதற்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.